குளங்களை சூழ்ந்த பச்சை பசேல் ஆபத்து, கேள்விக்குள்ளாகும் நீர்நிலைகளின் நிலை, கோவையின் பிரதான பிரச்சினை பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். கோவை மாவட்டத்தில் 25க்கும் மேற்பட்ட நீர்நிலைகள் இருந்தாலும் மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் 9 நீர்நிலைகளே உள்ளன. இவை நொய்யல் ஆற்றை நீராதாரமாக கொண்டுள்ளன. மாநகரில் நிலத்தடி நீர்மட்ட உயர்வுக்கு இக்குளங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மாநகரில் உள்ள மழைநீர் வடிகால்கள் இந்த குளங்களில் வந்து கலக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த குளங்கள் தற்போது பராமரிப்பின்றி மாசடைந்து காணப்படுகின்றன. முன்னதாக கோவை மாநகரில் உள்ள வாலாங்குளம், குறிச்சிக்குளம், பெரியகுளம் உள்ளிட்ட குளங்களின் கரைப்பகுதிகளில் மாநகராட்சி சார்பில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல கோடி ரூபாய் மதிப்பில் மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. குளக்கரைகள் பலப்படுத்தப்பட்டு பல்வேறு பொழுதுபோக்கு கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டன. அதே சமயம் குளத்துக்குள் கழிவுநீர் கலப்பதை தடுக்கவும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கூறியுள்ளனர். மேலும் குளங்களை சுற்றி உள்ள குடியிருப்புகள், வணிக நிறுவனங்களிலிருந்து வெளியேறும் கழிவுநீரும் மழைநீரும் நேரடியாக குளங்களில் கலக்கிறது. இதனால் குளங்களில் ஆகாய தாமரை படர்ந்து நீர்நிலைகள் மாசடைவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனிடையே ஆகாய தாமரையை அகற்ற மாநகராட்சி நிர்வாகத்தினர் மேற்கொண்ட முயற்சிகள் முழு பலனளிக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. அவ்வப்போது பெயரளவில் மட்டுமே ஆகாய தாமரை அகற்றப்படுகிறது. மேலும் மாநகரில் ஒருங்கிணைக்கப்பட்ட 60 வார்டுகளின் சில பகுதிகளில் மட்டுமே பாதாள சாக்கடை வீட்டு இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. அந்த பகுதிகளில் உள்ள அனைத்து வகை கட்டிடங்களில் இருந்து வெளியேறும் கழிவுநீரும் நேரடியாக சுத்திகரிப்பு நிலையத்திற்கு சென்று சுத்திகரிப்பு செய்யப்படுகிறது. இந்த நிலையில்தான் இது பற்றி பேசியுள்ள சமூக செயல்பாட்டாளர்கள், உக்கடத்தில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு மையம் மட்டுமே தற்போது பயன்பாட்டில் உள்ளது என்றும், ஒண்டிப்புதூர் கழிவுநீர் சுத்திகரிப்பு மையம் முழு பயன்பாட்டில் இல்லை என்றும் கூறுகின்றனர். பாதாள சாக்கடை வீட்டு இணைப்புகளை விரைவாக முடித்து கழிவுநீர் குளத்துக்குள் கலப்பதை முழுமையாக தடுக்க வேண்டும் என்றும், இது தவிர கழிவுநீர் கலப்பை தடுக்க குளங்களில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கவும் மாநகராட்சி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.